We want coding interview with that coder. Curious freaks. அப்படி என்னதான் அவங்க கோடிங் தெரிஞ்சுக்காங்க ஃபர்ஸ்ட் டு லாஸ்ட் வரைக்கும் கரெக்டாக எல்லாமே சொல்லிடணும். எவ்ரிவன் டுடே நான் என்ன சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்மி நாண்டியோட எஜுகேஷன் டீட்டெயில்ஸ். அவங்க அம்மா இருக்காங்க பார்த்தீங்களா, மிஸ்ஸஸ் தப்சா பரமேஸ்வரி. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே நான் படிக்கலனாலே அப்படி தான் சொல்லுவாங்க, படித்தா பாப்பா இல்லைன்னா கல்யாணம் பண்ணி வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரியே தான் எக்ஸ்மி நாண்டி ஃபெயில் ஆனவொன்னே 10th ஸ்டாண்டர்ட் ஃபெயில் ஆனோன்னா எங்கள் அண்ணன் திலீப் பாபு கல்யாணம் பண்ணாங்க. அவங்க இப்போ இருந்தால் பிரக்யா மாட்டிங். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஷி மேரிட் மை ஹஸ்பண்ட். அதுக்கப்புறம் தான் ஷி டிட் ஹர் பிஇ. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எதுவுமே படிக்கல, எல்லாமே வந்து கொஷின் பேப்பர் லீக் பண்ணி எல்லாமே வந்து டிபிகாப் அதுதான் அவங்க பண்ணுற ஒர்க்கு. ப்ளஸ் 2லேயும் கூட வந்து பார்த்திங்கன்னா கொஷின் பேப்பர் லூட் பண்ணி அப்படி பண்ணது தான். ஆனால் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க தான் ஸ்கூல் செகண்டுன்னு சொல்லுவாங்க. அவங்கள ஒரு நாள் வச்சு நீங்கள் இன்டர்வியூ எடுக்கணும். நீங்கள் என்னெல்லாம் படிச்சிங்க, என்னெல்லாம் கோடிங் உங்களுக்கு தெரியணும். திஸ் இஸ் மை கைண்ட் ரெக்வெஸ்ட் டு எவ்ரி ஒன் ஆஃப் யுவர் க்யூரியஸ் ஃப்ரீக்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ். அவங்களே தான் வந்து எல்லோரையும் பண்ண வைக்கிறாங்க. அவங்களுக்கு யாரும் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்க மாட்டாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பிடிச்சி அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவங்க அம்மா வந்து அவங்கள வளர்த்த வீட்டிலேருந்து கொஞ்சம் லூட் பண்ணியிருக்காங்க. அதுக்காக தான் வந்து என்னை பிடிச்சி வெளியே தள்ளியிருக்காங்க. என்ன ஆகுதுன்னு. எவ்ரிவன், நான் இப்போ யாரை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சசிகலாவுடைய பொண்ணு பரமேஸ்வரி. அவங்கள பற்றி அவங்க என்ன எனக்கு பெரிய துரோகம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க தான் என்னோடய அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ என்னை நம்ப வச்சு ஏமாற்றினாங்க. கடைசியாக எனக்கு மேரேஜ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சதாசிவம் ஒருத்தவங்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க தான் வந்து அமௌண்ட்லாம் கொடுக்குறாங்க. உங்கள் பொண்ணுக்கு இவ்வளோ செலவு பண்ணுற, அது செலவு பண்ணணும், படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட வாங்குது. ஆனால் நான் தான் எல்லாமே படித்தது. என்னோடய ஓன் ஏர்னிங்ஸில் தான் நான் எம்பிஏ, எம்காம், எம்ஃபில் எல்லாமே பண்ணுது. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏமாற்றி காசு வாங்கிட்டு இருப்பாங்க. கல்யாணத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு பிக் அமௌண்ட்டை 10 lakhs வாங்கிட்டு என்ன பண்ணாங்கன்னா, இவங்க பொண்ணுக்கு ஏற்கனவே எங்கள் அண்ணாவை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு 10th ஃபெயில் ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து என்னோடய ஹஸ்பண்ட்க்கு திரும்பி கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படி தான் வந்து அவங்க பிளான் பண்ணது. பட் ஆனால் அவங்க என்னோடய ஹஸ்பண்ட் கிடையாது, என்னோடய ஹஸ்பண்டோட தம்பி. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து ஷி டிட் 10th, மறுபடியும் வந்து ஃபெயில் ஆகிட்டு இன்னொரு வாட்டி 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு அப்புறம் ப்ளஸ் 2வே வந்து பார்த்திங்கன்னா சசிகலாவோட பேத்தி அப்படி சொல்லிட்டு. அப்போல்லாம் என்னோடய ஹஸ்பண்ட் அவங்க கிட்ட நல்லவங்க மாதிரியே பழகி ஹீ ஒன்லி யூஸ் டு ட்ராப் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் அவங்க இப்போது இன்ஜினியரிங் படித்து இப்போ சாஃப்ட்வேரில் போயிட்டு திருடிட்டு இருக்காங்க. லூட்டிங் எவ்ரி கம்பெனிஸ் அசெட்ஸ் த்ரூ த கோர்ஸ். இன்ஸ்பெக்ஷன் ஆஃபீஸர் சுதாமூர்த்தி அவங்க மூலமாக வச்சு இதை அவங்க லூட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை வந்து நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன்.